மந்திர புன்னகையோ குடும்ப நாவல். இதனுடைய பகுதிகள் கேட்டுட்டு இருக்கோம். இந்த முந்தின 4 பகுதிகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதையும் கேட்டுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 5, அத்தியாயம் 8. இரவு உணவையும் கலகலப்பாய் உண்டு முடித்து களைப்பாய் வீடு வந்து சேர்ந்தபோது வாசலிலேயே நின்று கொண்டிருந்தனர் சிவசங்கரும் அபிதாவும். அதுவரை முகத்தில் குடிகொண்டிருந்த மொத்த உற்சாகமும் சட்டென மறைந்து போக ஓட்டமும் நடையுமாய் அவர்களை நெருங்கினாள் துளசி. அண்ணா, கதவை தர. அட சங்கர், வந்துட்டியாப்பா? சீக்கிரமா வந்துடலாம்னு பார்த்தோம். கடலை பார்த்ததும் ஒருத்தியும் வெளியே வரல. என்னப்பா, அப்பவே வந்துட்டியா நீ? இல்லம்மா, இப்பதான் என்று கூறியவன் கதவு திறக்கப்பட்டதும் உள்ளே சென்று விட மற்றவர்களிடம் கையசைத்து விட்டு கலவரமான முகத்தோடு வீட்டிற்குள் நுழைந்தாள் துளசி. அபிதாவின் கைப்பை சோஃபாவில் எரியப்பட்ட வேகத்தில் அவளது கோபம் புரிய பயமாய் எச்சில் விழுங்கினாள் துளசி. அண்ணி, நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க எப்ப வந்தாதான் என்னம்மா உனக்கு? நீங்க நல்லா கூத்தடிச்சீங்களா? என்ன அதுக்குள்ள வந்துட்ட? விடிய விடிய வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்கணும்னு நினைச்சோம். அபி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பேசிக்கிறேன் என்று அண்ணன் சொல்ல, என்ன பேச போறீங்க நீங்க? என்னம்மா, ஊரையெல்லாம் சுத்தி பாத்தியா? சிட்டி எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கான்னு கேட்க போறீங்களா? அபி, போதுங்க. இவங்க வேலை பார்க்க வரல, நம்ம மானம் மரியாதைய காத்துல பறக்க விட வந்திருக்கா. இவ வேலை பார்த்து கிழிச்சது போதும். நாளைக்கு இவ இங்க இருக்க கூடாது சொல்லிட்டேன். டிக்கெட்டு போட்டு ஊருக்கு அனுப்பிடுங்க. ஐடில வேலை பார்க்கிற மூஞ்சியா இது? இதெல்லாம் மாடு மேய்க்கவும் சாணி தட்டவும் தான் லாய்க்கு. அபிதா அலட்சியமாய் சொல்ல சீற்றமாய் நிமிர்ந்து பார்த்தாள் துளசி. அண்ணி, நான் என்ன லாஜா நடத்துறேன் ஊர் சுத்திட்டு வந்து தங்கறதுக்கு? ச்சே, என்ன திருட்டுத்தனம்! எங்களை இப்படி அனுப்பிட்டு ஜோடி போட்டு சுத்த கிளம்பிட்ட நீ. எத்தனை நாள் இந்த கூத்து நடக்குது? அண்ணனும் அண்ணியும் வெளியே போயிட்டாங்கன்னு அவனுக்கு போன் பண்ணுவியா? அப்போ ஒவ்வொரு சண்டேவும் இந்த கூத்து நடந்துகிட்டு தான் இருக்குதா? ஐயோ அண்ணி, அப்படி எல்லாம் நான் ஒரு நாள் வெளியே போனதில்லை நீ. இன்னைக்கு கூட அண்ணன் கிட்ட கேட்டுட்டுதான் போனேன். என்கிட்ட என்ன கேட்ட நீ? அதுவரை அமைதியாய் கையை கட்டி கொண்டு நின்ற சிவசங்கர் கடுமையாய் கேட்க அவனிடம் திரும்பினாள் துளசி. அண்ணா, என்கிட்ட நீ என்ன கேட்ட? அத சொல்லு. அது கௌரி அம்மா கூட கோயிலுக்கு போறேன்னு, அதுக்குதான் பர்மிஷன் கேட்டேன் என்கிட்ட. இந்த பொண்ணுங்க கூட வெளியே சுத்த போறேன்னு சொன்னியா நீ? இல்லண்ணா, ஆனா அந்த பொண்ணுங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு? வீட்டுக்கு அடங்காம சுதந்திரமா சுத்திட்டு திரியற இங்க தனியா வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. அறகுறையா துணியை போட்டுக்கிட்டு அத போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்னு போட்டுட்டு அலைகிற கேசுங்க. இன்னைக்கு அவங்க கூட உன் போட்டோவும் வந்திருக்கு. அதுவும் கண்ணனை ஒட்டிக்கிட்டு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? சிவசங்கர் கோபமாய் கேட்க ஷியாமளா காலை முதல் எடுத்துக்கொண்டிருந்த போட்டோக்கள் துளசியின் நினைவுக்கு வந்தன. ஐயோ, இதுதான் காரணமா? எனது புகைப்படத்தையும் சேர்த்து அனுப்பிவிட்டாளா இவள்? கடவுளே, நாங்க மட்டும் இந்த கன்றாவிய பார்க்கல, ஊரே பார்த்திருக்கும். குடும்பமானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டியே. இதுக்குதான் பெட்டியை தூக்கிட்டு இங்க வந்தியா? நல்லா வளர்த்து விட்டு இருக்காங்க உன்ன. அபிதா இப்போதும் முகம் சுளிக்க துளசிக்கு பயம் விலகி கோபம் மேல் எழுந்தது. என்ன, எங்க அம்மா அப்பா நல்லாதான் வளர்த்திருக்காங்க. அவங்கள பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏய் ஏய், என்ன சொன்ன? துளசி, என்னன்னா உன் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை கேட்டது சீர்கிட்டு வர? இவ்வளவு நேரமா அவங்க உன் கூட பிறந்தவளையும் நம்ம குடும்பத்தையும் அவ்வளவு கேவலமா பேசினாங்களே. அப்ப எங்க போச்சு உன்னுடைய கோபமும் வீரமும்? நீ செஞ்ச காரியம் அப்படி என்ன தப்பா நான் பண்ணிட்ட காரியத்தை சொல்லுனா? என் வயசு பொண்ணுங்க கூட, ஒரு கண்ணியமான அம்மா கூட ஜஸ்ட் வெளியே போயிட்டு வந்தேன், அவ்வளவுதானே. உங்களை மாதிரி படிக்கிறப்பவே வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கலையேனா? துளசி நிதானமாய் இதை கேட்க கொந்தளித்து போனாள் அபிதா. ஏய் ஏய், என்னடி சொன்ன நீ? உண்மையதானே சொன்ன. இவன் படிச்சு நல்ல வேலையில சேரணும்னு தான் எங்க அப்பா கடன் வாங்கி படிக்க வச்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? படிச்சு முடிச்சதும் கையோட கூட்டிட்டு போய் திருட்டுத்தனமா தாலியை வாங்கிக்கிட்டீங்க. மக வேலை பார்ப்பான், அவன் சம்பளத்தை வச்சு நிலத்தை திருப்பிடலாம்னு எங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்க, நீங்க அவனை கூட்டிக்கிட்டு வந்து செட்டில் ஆயிட்டீங்க. எங்க பெத்தவங்களுக்கு பணம் அனுப்பிடுவானோன்னு பயந்து அவசரமா இந்த வீட்டை வாங்கி என் அண்ணனை கடங்காரன் ஆக்கிட்டீங்க. நீங்க வீட்டை விட்டு ஓடி வந்தப்ப போகாத மானம் இப்ப காத்துல பறந்துருச்சா? அன்னைக்கு கழுத்துல வெறும் மஞ்ச கைத்தோட எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னீங்களே,
அப்போ ஊர் சனம் கூடி நின்னு சிரிக்கலையா? ஏய், என்ன திமிரடி உனக்கு? என் வீட்டுல நின்னுகிட்டு என்னையே அசிங்கப்படுத்துறியா? சங்கர், என்னவா இது? கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்க. இவ்வளவு வெளியே தள்ளி கதவை மூடு. ஹலோ ஹலோ, அப்படியெல்லாம் யாரும் என்ன வெளியே தள்ள முடியாது. இது என் அண்ணனோட வீடு. துளசி, வாய மூடு. ஏன்னா இது உன்னுடைய வீடு தானே. இது நானும் என் புருஷனும் சம்பாதிச்சு வாங்கின வீடு. என் பேர்ல இருக்கிற வீடு. என்னோட வீடு. போடி வெளியே. அபிதா உக்கரமாய் கத்த சிவசங்கர் கையை பிசைந்து கொண்டு நின்றான். தமையனின் நிலையை கண்டு விரக்தியாய் புன்னகைத்தாள் துளசி. ஓஹோ, சந்தோஷமா இருக்குன்னா கேக்குறதுக்கு? பெத்த தகப்ப விளைச்சல் நிலத்தை அடமான வச்சுட்டு திண்டாடிட்டு நிக்கிறத பார்த்தும் உன் பொண்டாட்டிக்கு வீடு வாங்கி கொடுத்தியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போ. துளசி, ஏய், உன் அப்பா கடன் வாங்கினதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பெத்தவங்களோட கடமை. ஆமாமா, பெத்தவங்க கடமை தான். புள்ள வெளியூர்ல போய் பெரிய படிப்பு படிக்கணும்னு என் அப்பா தன்னோட தகுதிக்கு மீறி கடமைய செஞ்சாரு. ஆனா அவரோட புள்ள இப்படி பலன் தர நேரத்துல பறிபோவான்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஏமாற்ற ஒண்ணும் அவருக்கு புதுசு இல்லையே. விதைச்சு நாத்த வளர விட்டு கண்ணும் கருத்துமா வளர்த்து பயிர் விளையிற போது மழை வராம ஏமாத்தி பயிரெல்லாம் கருகி போய் எத்தனை வெள்ளாமையில ஏமாந்திருக்காரு எங்க அப்பா. அதுல இதுவும் ஒண்ணு. ஏய், சும்மா வசனம் பேசிக்கிட்டு நிக்காத, நீ கிளம்பு. அபி, என்ன பேசுற நீ? இந்த ராத்திரி நேரத்துல அவ எங்க போவா? அவளுக்கு என்ன இடமா இல்ல? அதான் புதுசு புதுசா ஆட்களை பிடிச்சு வச்சிருக்காளே, அங்க போகட்டும். விளையாடாத அபி, வயசு பொண்ணு அடுத்த வீட்டுக்கு அனுப்ப சொல்றே. இப்ப என்ன நான் விளையாடுறேனா? இவ்வளவு நேரம் அவ என்னென்ன பேசுனா கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. அவ பேசுனது எல்லாமே உண்மைதானே. நான் மட்டும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா இன்னைக்கு இவ இங்க வந்து நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தப்பு என்னோடதுதான். சிவசங்கர் சொல்ல நெற்றியை சுருக்கினாள் அபிதா. என்ன என்ன சொன்னீங்க? நாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் அபி. அப்பாவோட கடன் அடைச்சிட்டு நம்ம கல்யாணத்தை பத்தி நாம யோசிச்சிருக்கணும். இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? என்ன கல்யாணம் பண்ணதே தப்புங்கிறீங்களா? அப்படி ஒண்ணும் நான் சொல்லல. வேற எப்படி சொல்ல வந்தீங்க? என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா உங்க தங்கச்சி இப்படி ஊர் சுத்தி இருக்க மாட்டா. போதுமாடி, போதுமா? 5 வருஷமா எங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணதே தப்புன்ற அளவுக்கு என் புருஷனை மாத்திட்ட நீ. இதுக்குத்தானே இங்க வந்த? இப்ப திருப்தியா உனக்கு? அண்ணி, வாய மூடுறி. நீங்க வர்றதா சொன்னப்பவே எனக்கு டவுட் தாண்டி. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எதுக்கு வர்றான்னு. என்ன என்னையும் புருஷனையும் பிரிக்கணும்னு குடும்பமா உட்கார்ந்து திட்டம் போட்டீங்களா? அதுக்காக தான் உன்னை அனுப்புனாங்களா உங்க அம்மாவும் அப்பாவும்? அபிதா அடுக்கடுக்காய் குற்றம் சாட்ட அதை கேட்டு பதறி போனாள் துளசி. ஐயோ அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சந்தோஷமா வாழணும்னு தானே எங்க கஷ்டம் எங்களோட போகட்டும்னு அமைதியா இருக்கோம். அம்மாவோ அப்பாவோ என்னைக்காவது உங்ககிட்ட 10 பைசா கேட்டு இருப்பாங்களா? என்ன 10 பைசாவா? உங்க அப்பாவுக்கு 5.5 லட்சம் வேணுமா? என்ன என்ன சொல்றீங்க? வாயில என்ன வச்சிருக்கீங்க? உங்களைத்தானே போன் பண்ணி கேட்டாரு, சொல்லுங்களேன். அண்ணா, அப்பா உங்ககிட்ட பணம் கேட்டாங்களா? ஏன்? அந்த நாச்சி அப்பன் கடனை திருப்பி தர அவசரப்படுத்துறாராம். அதான் நான் வேலைக்கு போய் அடைக்கிறதா சொன்னனே. அப்புறம் எதுக்கு உனக்கு போன் பண்ணாரு? ஆமா, நீ வேலையை சேர்ந்ததும் லட்சமா தூக்கி தந்துருவாங்க பாரு. 10ஓ 20ஓ தான் முதல்ல கிடைக்கும். அதை வச்சு எப்ப கடன் அடைப்ப? பணம் கொடுத்தவன் சும்மா இருப்பானா? அப்பா கிட்ட நீ என்னன்னா சொன்ன? கேட்கும் போதே துளசியின் இதயம் பதறியது. அண்ணன் கண்டிப்பாய் முடியாது என்றுதான் சொல்லியிருப்பான். அதை கேட்டு அம்மாவும் அப்பாவும் சங்கடப்பட்டிருப்பார்களே. சிவசங்கர் மௌனம் காக்க அபிதாவே மீண்டும் பேசினாள். நாங்க என்னத்த சொல்றது? நீதான் சொல்லணும். நானா? நான் என்ன சொல்றது? வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்ததே கடன் அடைக்கிறதுக்காக தான். நீ வேலையும் பார்க்க வேண்டாம், கடனையும் அடைக்க வேண்டாம். ஒழுங்கா வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு வாழ பாரு. எல்லாம் தானா மாறும். அபிதா இதை கூற குழப்பமானால் துளசி. கல்யாணமா? தலைக்கு மேல கடனை வச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடனும் அடையும், நிலமும் கைக்கு வந்து உன் அம்மா அப்பா 2 பேரும் நிம்மதியா இருப்பாங்க. இது எல்லாமே இப்ப உன் கையில தான் இருக்கு. ஏன் கையிலையா? அண்ணா, அண்ணி என்ன சொல்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அதை விடு துளசி, அது வேண்டாம் இப்ப என்றதும்
கோபமாய் கணவனை நெருங்கினாள் அபிதா. ஏன் வேண்டாம்? சும்மா வந்து பொண்ணு கேட்டா கசக்குதா? அபி, உனக்கு எதுவும் தெரியாது, வேண்டாம்னா விட்டுடு. தங்கச்சிக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா, பணம் நகைன்னு? ஏய், அதான் மொத்த சம்பளத்தையும் இஎம்ஐக்கே கட்டுறேனே, அப்புறம் எப்படி தனியா சேர்ப்பனா? தெரியுதுல்ல, என் சம்பளம் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு போடுதுன்னு தெரியுதுல உங்களுக்கு. அப்புறம் எதுக்கு இந்த வீராப்பு? கைக்கு கிடைச்ச மாப்பிளையை விட்டுட்டு நாளைக்கு போச்சே போச்சேன்னு புலம்புறதுக்கா? அபிதா நின்ற நிலையில் நிற்க துளசி வெகுவாய் குழம்பி போனாள். கைக்கு கிடைத்த மாப்பிள்ளையா? யார் இந்த மாப்பிள்ளை? யார் பார்த்த மாப்பிள்ளை? போச்சே போச்சேன்னு புலம்புற அளவுக்கு பிரமாதமான மாப்பிள்ளை இல்ல அவன். துளசி எங்க வீட்டுக்கு ஒத்த பொண்ணு. அவளை கொண்டு போய் பாலுங்கணத்துல தள்ள சொல்றியா? என்ன ஆனாலும் சரி, அவனுக்கு துளசியை கொடுக்க முடியாது. வேற யாருக்கு கொடுப்பீங்க? இதோ இன்னைக்கு இவ கூட ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தானே, அவனுக்கு கொடுக்க போறீங்களா? அவன் கேட்டா தாராளமா கொடுப்பேன். கண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சிவசங்கர் இதை அழுத்தமாக கூற துளசிக்குள் சிலிர்த்தது. என்ன தெரியும்? நாள் பூரா பொண்ணுங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கு பொண்ணை கொடுப்பீங்க, உள்ளூர்காரனுக்கு, அதுவும் பணக்காரனுக்கு கொடுக்க மாட்டீங்க. குடும்பம் மொத்தமும் இப்படியா இருப்பீங்க? சி, பொழைக்க தெரியாத ஜென்மங்களா இருக்கீங்களே. ஆமாண்டி, நாங்க பொழைக்க தெரியாதவங்க தான். உன் ஃபேமிலியில் உள்ளவங்க மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க கிடையாதுதான். இவ்வளவு பேசுறியே, ஏன் உன் குடும்பத்திலயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதுல யாரையாவது கட்டி வையேன். நான் வேணா அந்த நாச்சியவங்க கிட்ட பேசுறேன் என்றதும் கொதித்து போனாள் அபிதா. என்ன, எங்களுக்கு என்ன தலையெழுத்தா ஒரு பைத்தியக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க? அப்ப நாங்க மட்டும் ஏண்டி கொடுக்கணும்? வேற வழி? கை நீட்டி கடன் வாங்கி இருக்கீங்கல்ல, கடனை கொடுக்க துப்பில்லைன்னா இப்படி எதையாவது கொடுத்துதான் கடனை அடைக்கணும். அந்த ஆளாவது பொண்ணை கட்டித்தான்னு கேட்டிருக்கான். வேற யாராவதா இருந்தா வேற மாதிரி கேட்டிருப்பானுங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏமா துளசி, நீதான் பெரிய தியாகியாச்சே. உன் குடும்பத்துக்காக அந்த நாச்சியப்பனோட மகனை கட்டிக்க மாட்டியா? அபிதா நேராய் பார்த்து கேட்க துளசி விக்கித்து போனாள். அத்தியாயம் 9. கருமேகங்கள் ஒன்றாய் கூடி சுற்றுப்புறத்தை இருளாக்க சுழன்றடித்த காற்றை பற்றியோ சூழ்ந்திருந்த இருளை பற்றியோ கவலைப்படாமல் மொட்டை மாடியின் தரையில் கால் கைகளை மடித்து சுவரோடு சுவராக சாய்ந்து அமர்ந்திருந்தாள் துளசி. இரவு முழுக்க அழுது தீர்த்ததில் அவளுடைய கண்கள் வறண்டு போயிருந்தது. அந்த நாச்சியப்பனின் பிள்ளை பேச்சு முத்துவை பற்றி அவள் நன்றாக அறிவாள். அவள் மட்டுமல்ல, அவளது ஊரே அறியும். பிறவியிலேயே சற்று மனவளம் குன்றிய பிள்ளை. வளர வளர மூர்க்கத்தனமும் முரட்டுத்தனமுமாய் வளர்ந்து நிற்பவன். அவன் அருகே யார் சென்றாலும் அடித்து பிராண்டுவதும் கடிப்பதும் அவனது சுபாவம் என்பதால் அவனை வெளியே விடாமல் வளர்த்து வருபவர்கள் இப்போது எப்படி திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர்? அதுவும் 38 வயதில். இதுவரை பெண் கிடைத்திருக்காது அவனுக்கு. இப்போதுதான் தங்கதுரை அப்பாவி கிடைத்திருக்கிறாரே, வாங்கிய கடனை உன்னால் திருப்பித் தர முடியாது, அதனால் உன் மகளை தந்து உன் நிலத்தை மீட்டுக்கொள் என்று கூறியிருப்பாரோ? அந்த நாச்சியப்பன் அப்படி கேட்கக்கூடியவன் தான். வட்டிக்கு பணம் கொடுத்தே ஊரில் பாதி சொத்துக்களை தனதாக்கி கொண்டவன் தானே. நேற்று வரை அப்பா அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தேனே, ஏன் இதை என்னிடம் சொல்லவில்லை யாரும்? அன்று அப்பா மாடு கன்றுகளை விற்கப் போவதாய் சொன்னாரே, அது இதற்காகத்தானோ? அதை இதை விற்று கடனை அடைத்து விடலாம் என்று போராடி இருப்பாரோ? முடியாத பட்சத்தில் பெற்ற மகனிடம் கையேந்திருக்கிறார் அப்பா. என் சம்பளத்தில் தான் நீ சாப்பிடுகிறாய் என்று சொல்லும் மனைவியை மீறி அண்ணனால் என்ன கொடுத்து விட முடியும் அப்பாவுக்கு? அப்பா இப்படி அடுத்தவரிடம் கேட்பதற்கு பதிலாக என்னிடம் சொல்லி இருக்கலாமே. இதுதான் விதி என்று என்னை தேற்றிக் கொண்டு சம்மதித்திருப்பேனே. அண்ணி சொன்னது போல எனக்கு தியாகி பட்டம் வேண்டாம் அப்பா. என்னை பெற்றவர்கள் கடைசி வரை வயிற்றுப்பாட்டிற்கு அடுத்தவர்களை, அதுவும் பிள்ளையாகவே இருந்தாலும் சரி, எவரையும் எதிர்பாராமல் எவரிடத்திலும் கையேந்தி சங்கடப்பட்டு விடக்கூடாது. நிலம் கைக்கு வந்தால் போதும். அம்மாவும் அப்பாவும் மட்டுமல்ல, தன் வீட்டில் வாழும் ஜீவராசிகளும் வயிறார உணவு உண்ணுமே. இதற்காக தாராளமாய் அந்த பேச்சு முத்துவுக்கு தலை நீட்டலாம். தாலி கட்டுவானோ என்னவோ, என்னை கடித்து குதறுவானோ, எதாக இருந்தாலும் சரி, என் விதிப்படி நடக்கட்டும். விடிய விடிய விழித்திருந்து துளசி எடுத்த முடிவு இதுதான். படுப்பதற்கு முன் அபிதா தெளிவாய் சொல்லிவிட்டுத்தான் போனாள். அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சா
நாளைக்கு நம்ம கார்லயே கூட்டிக்கிட்டு போய் விட்டுட்டு வருவோம். இல்ல என்னால முடியாதுன்னு அவ சொன்னா, நான் எழுந்து வர்ற போது அவ இங்க இருக்கக்கூடாது. பஸ் ஏத்தி விட்டுடுங்க. அவளாச்சு, அவ கடனாச்சு. இங்க இருந்து இவ வேலை செய்யற லட்சணத்தை தான் பார்த்தமே. இதுக்கு மேலயும் இவளை இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்க முடியாது. ஊருக்கும் போறதும் வெளியே தங்கறதும் அவ இஷ்டம். அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா இங்க இருந்து நம்ம பேரை கெடுக்க கூடாது. இதுதான் என் முடிவு. அவ முடிவை காலையில சொல்ல சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னா போதும். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள் அபிதா. இன்னமும் அதிர்ந்த நிலையிலேயே நின்றிருந்த தங்கையின் அருகே வந்தான் சிவசங்கர். காலையில ரெடியாயிரு துளசி, ஊருக்கு போகணும். அண்ணா, இல்ல துளசி, பயப்படாத. உன்னை அந்த பேச்சுமுத்துக்கு கட்டித்தர அளவுக்கு நான் கல் நெஞ்சிக்காரன் இல்ல. நானும் உன் கூட ஊருக்கு வர்றேன். அந்த நாச்சியப்பங்கிட்ட பேசி பார்ப்போம். கொஞ்சம் டைம் கேட்டு பார்க்கலாம். இன்னும் 10 வருஷத்துக்கு என்னால எதுவும் தர முடியாது. சம்பள பணம் முழுசும் லோனுக்கும் டிவி சோஃபா செட்டுன்னு வாங்கி போட்டதுக்கும் தவணை கட்டவே சரியா போயிடுது. ஆபீஸ்லயும் ஏற்கனவே லோன் வாங்கி இருக்கேன். இனிமே அதுக்கும் ட்ரை பண்ண முடியாது. 5-10னா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஆனா 5.5 லட்சம்னா எப்படி, யார கேட்கறதுன்னு ஒன்னும் புரியல துளசி. சரி பாப்போம். இல்லைன்னா நிலம் போனா போகுதுன்னு விட்டுடுவோம் என்று அண்ணன் கூறியதும் திடுக்கிட்டாள் துளசி. அண்ணா, என்ன சொல்ற நீ? வேற வழி இல்ல துளசி. நிலம் போனா எப்ப வேணா வாங்கிக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையை அழிச்சு அந்த வயல் கைக்கு வந்தா அப்பா அம்மாவால நிம்மதியா ஒருவேளை சோறு சாப்பிட முடியுமா? வேண்டாம் துளசி. அந்த நாச்சி அப்பனே இடத்த வச்சுக்கிட்டோம். கடனுக்கு பதிலா நிலத்தை தந்துட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு, அண்ணா அது நம்ம குடும்பத்தோட வாழ்வாதாரம். அதை கொடுத்துட்டு சாப்பாடுக்கு என்ன பண்றது? உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி தஞ்சாவூர்லயே ஏதாவது ஒரு வேலையை தேடிக்க துளசி. உன் அண்ணி பேசுனதை கேட்டையில, இதுக்கு மேலேயும் நீங்க இருக்கிறது நரகத்துல இருக்கிறதுக்கு சமம். பேசாம அம்மா அப்பா கூட நீ இருந்துரு. ஆடு மாடுங்க மூலமா வர்ற வருமானத்தையும் உன்னுடைய சம்பளத்தையும் வச்சு கொஞ்ச நாள் சமாளிச்சுக்க. மத்தத அப்புறம் யோசிப்போம். காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு என்னை எழுப்பு. போய் தூங்கு என்று முடித்துவிட்ட தமையனிடம் எதுவும் கூறாமல் மௌனமாய் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் துளசி. அண்ணனும் தான் என்ன செய்வான்? சூழ்நிலை கைதியாய் நிற்பவனிடம் என்ன உதவியை கேட்க முடியும்? ஏதோ இந்த அளவிற்கு தன் மீது அன்பும் அக்கறையும் இருக்கிறது என்று ஓரமாய் மனம் ஆசுவாசப்பட்டு கொண்டது. இதற்கு மேல் இங்கு இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது என்ற முடிவோடு தன் உடைமைகளை சேகரித்து பெட்டியில் அடுக்கிய போது மனம் சொல்ல முடியாத வேதனையில் துடித்தது. இதேபோல் ஊரில் இருந்து துணிகளை அடுக்கி வைத்து புறப்பட்ட போது அம்மாவின் முகத்தில்தான் எத்தனை பூரிப்பு, எத்தனை நம்பிக்கை. என் பிள்ளை பெரிய வேலையில் சேர்ந்து எங்கள் கஷ்டத்தை தீர்க்கப் போகிறது என்று எவ்வளவு ஆவலாய் என்னை வழி அனுப்பி வைத்தாள். ஐயோ அம்மா, என்னால் உங்க கஷ்டத்தை தீர்க்க முடியலையே, கடன் அடைக்க முடியலையே. உங்களை நம்ப வச்சு நான் ஏமாத்திட்டனே. என்னுடைய பிழையால அவ பேரை சுமந்து வீட்டை விட்டு வெளியே விரட்டப்பட்டு வெறும் கையோடு நான் வரப்போறேனே அம்மா, ஐயோ அம்மா என்று கதறி அழத் துவங்கினாள் துளசி. அந்த கண்ணீர் வற்றிய போது அவளது மனம் தெளிய துவங்கியது. இல்லம்மா, என்னால முடியும். அம்மாவுடைய கஷ்டத்தை, அப்பாவுடைய கடனை என்னால தீர்க்க முடியும். வேலைதானே கிடைக்கல. இதோ நான் உயிரோட தானே இருக்கேன். என்னத்தானே பணைய பொருளா கேட்கிறான் அந்த நாச்சியப்ப. தாய் தந்தையருக்கு உதவ முடியாத இந்த உடலும் உயிரும் எனக்கு எதுக்கு? அதை தந்தவங்களுக்கே அர்ப்பணிச்சு விட்டா என்ன? அதுதான் சரி. என் திருமணத்தால என்ன பெத்தவங்களோட துயர் தீரும்னா நான் ஏன் தயங்கணும்? இது தியாகம் இல்ல, பிரதி உபகாரம். பெத்தவங்களுக்கு செலுத்துற நன்றி கடன். இல்ல, இது என் கடமை, என் கடமை. முகத்தை அழுத்தமாய் துடைத்துக் கொண்டு அவள் எழுந்தபோது விடிய துவங்கி இருந்தது. தன் பொருட்கள் அனைத்தையும் பெட்டியில் வைத்துவிட்டு நிதானமாய் குளித்து தயாராகி அறையை விட்டு வெளியே வர சிவசங்கர் சோஃபாவில் படுத்து அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். பாவம், எத்தனை மணிக்கு தூங்கினானோ அண்ணன். தூங்கட்டும் என்பதாய் நகர்ந்தாள் அவள். அபிதாவின் அறைக்கதவும் திறக்கப்படவில்லை. அண்ணன் எழும் வரை சற்று நேரம் மொட்டை மாடி வரை போய் வந்தால் என்ன? இனி இந்த வீட்டை, இந்த ஊரை, தனக்கு மிகவும் பிடித்த மொட்டை மாடியை எப்போது காணப்போகிறோம்? சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு வரலாம் என்ற நினைப்பில் தனையனின் உறக்கம் கலையாமல்
கதவை திறந்து கொண்டு வந்தவள் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாய் அசையாமல் ஆடாமல் அமர்ந்திருந்தாள். துணி காயப்போட வந்த நேரம், வடாம் பிழிய வந்த சமயம், இதெல்லாம் ஒவ்வொன்றாய் அவள் நினைவில் வந்து மோத மாயக்கண்ணனின் நினைவும் வந்தது அவளுக்கு. அவனது பேச்சு, பார்வை, முந்தைய தினம் அவனுடன் பயணித்தது, பேசியது, சிரித்தது, இரவு உணவின் போது தன் அருகே அமர்ந்து பரிமாறியது என வரிசையாய் எல்லாம் தோன்றி இதயத்தை அடைக்கச் செய்தது. அவனை இனி தன் வாழ்நாள் முழுக்க காணப்போவதில்லை என்ற எண்ணம் வறண்ட கண்களில் மீண்டும் நீரை சுரக்க, இந்த தவிப்பிற்கும் கண்ணீருக்கும் காரணம் புரியாமல் துளசி தவித்த நேரம், காதை பிளக்கும்படியான ஓசையோடு இடியும் கூடவே மின்னல் கீற்றும் பளீரிட தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தாள். கரிய மேகங்கள் சூரியனை மறைத்து வானை ஆக்கிரமித்து காலை பொழுதை இருள்மயமாக்கியிருந்தது. தன் ஒளிக்கதிர்களால் உலகத்திற்கே வெளிச்சம் தந்து ஆட்சி செய்யும் சூரியனையே இந்த மேகங்கள் புதைத்து விட்டதே. போன்றுதான் துன்பங்களும் துயரங்களும் மனிதனின் முயற்சியை, சக்தியை அழித்து விடுகிறதோ. உலகையே ஆட்சி செய்யும் சூரியனுக்கே இந்நிலை என்றால் சாதாரண மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு போ என்று வேடிக்கைதான் பார்க்க வேண்டுமா? உண்மைதான் என்பது போல மீண்டும் டமடமவென்று இடியோசை வானை பிளக்க, இப்போது தோன்றிய மின்னல் கீற்றை பயமின்றி நேராய் பார்த்தாள் துளசி. இப்போது அவள் கண்ணுக்கு அந்த கரிய மேகங்கள் தன்னை சூழ்ந்துள்ள சங்கடங்களாய் தோன்ற இரு கரங்களையும் விரித்தாள். வா, உன் இடியோசைக்கும் மின்னல் ஒளிக்கும் நான் இனி அஞ்சப் போவதில்லை. வா, வந்து என்னை கரைத்து விடு. என் உடல் உயிர் அனைத்தையும் உருத்தெரியாமல் கரைத்து விடு. வா வா. துளசி உத்வேகமாய் கத்த, அதற்கு நிகரான இரைச்சலோடு ஆக்ரோஷமாய் மழைத்துளிகள் இறங்கின. ஈரமான காற்றும் அசுர வேகத்தில் சுழன்றடிக்க சுற்றுப்புறம் முழுக்க இருள்மயமான. பெரிய பெரிய துளிகளாய் இறங்கிய மழை துளி வேகமாய் உடைப்பெடுத்து கொட்ட மொத்த உடலும் நனைந்து விட்ட போதும் அசையாமல் அழுத்தமாய் அமர்ந்திருந்தாள் துளசி. காதை பிளந்த இடியோசையில் திடுக்கிட்டு கண் விழித்தான் சிவசங்கர். வீடெங்கும் இருள் சூழ்ந்திருக்க இன்னும் விடியவில்லையா என்பதாய் தன் அலைபேசியில் நேரம் பார்த்துவிட்டு பதறி எழுந்தான். ஐயோ, 11 மணியா? துளசி இன்னும் எழுந்திருக்கலையா? 7 மணிக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னனே. அவசரமாய் எழுந்து விளக்கை போட அது எரியவில்லை. ஓ, கரண்ட் வேற போயிடுச்சா? டார்ச்சை உயிர்ப்பித்து ஜன்னலை திறக்க மழை பேரிரைச்சலோடு கொட்டிக் கொண்டிருந்தது. கூடவே இடியும் மின்னலும். துளசி எங்கே போனான்? துளசி, துளசி! வீட்டிற்குள் எந்த அசைவும் இல்லாமல் போக சமையலறை, குளியலறை என ஒவ்வொன்றாய் தேட துளசி எங்கும் தென்படாமல் போகவே சிவசங்கருக்கு அந்த மழையிலும் வியர்த்தது. அவசரமாய் துளசியின் அறையை நோட்டமிட அவளது உடைமைகள் கைப்பை அனைத்தும் கட்டிலில் தயாராய் இருந்தது. மீண்டும் ஒரு முறை வீடு முழுக்க தேடிவிட்டு அவசரமாய் அலைபேசியில் அவளை தொடர்பு கொள்ள அது அவளது கைப்பைக்குள் இருந்து ஒலி எழுப்பியது. போனை வச்சுட்டு எங்க போனா? துளசி, துளசி! சிவசங்கரின் குரலில் இப்போது பதட்டம் அதிகரிக்க உறக்கம் கலைந்து வெளியே வந்தாள் அபிதா. என்னாச்சு? ஏன் இப்படி கத்தறீங்க? அபி, துளசிய காணோம். என்ன? வீடு முழுக்க தேடிட்டேன், கதவு வெறுமனே சாத்தி இருக்கு, துளசிய காணோம். சி, வாழ்வாங்க போயிருப்பாங்க, எதுக்கு இப்படி பதறீங்க? கொட்டாவியோடு சோஃபாவில் அமர்ந்து கொண்டே அலட்சியமாய் அபிதா கூற மறுப்பாய் தலையசைத்தான் சிவசங்கர். மணி 11 ஆகுது அபி, இப்பவா பால் வாங்க போவா? என்ன 11? ஆமா, நீங்க எப்ப எழுந்தீங்க? இப்பதான் நான் எழுந்திருக்கிற போதே அவ வீட்டுல இல்ல. ஊருக்கு கிளம்பிட்டாலும் என்னவோ. நமக்கு செலவும் அலைச்சலும் மிச்சம், விடுங்க. ஏய், அவ லக்கேஜ், ஹேண்ட்பேக் எல்லாம் போன் உட்பட இங்கதான் இருக்கு, எப்படி ஊருக்கு போவா? சிவசங்கர் கோபமாய் அவளை பார்த்து கத்த அபிதாவின் உறக்கம் சுத்தமாய் கலைந்தது. பதட்டமாய் எழுந்தாள். ஐயோ, அப்போ அவங்க கூட ஓடிட்டாளா என்று பதறினாள். ஏய், வாய மூடுறி. நான் வாய மூடுறது இருக்கட்டும், முதல்ல அந்த பைய வீட்டுல இருக்கானான்னு பாருங்க. அபி, என் பொறுமைக்கும் எல்லை இருக்கு, அதை மீற வச்சிடாத. நானே அவளுக்கு என்னவோ ஏதோன்னு பதறிக்கிட்டு இருக்கேன், நீ வேற எதையாவது சொல்லி கோபத்தை கிளறாத. உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? நேத்திக்கு நைட்டு தான் கல்யாணத்தை பத்தி பேசி இருக்கோம், இன்னைக்கு காலையிலேயே அவ கம்பியை நீட்டிட்டான்னா அதுக்கு என்ன அர்த்தம்?
ஐயோ ஏதாவது தப்பா முடிவு எடுத்துட்டாளா? ஐயோ துளசி, சும்மா பதறாதீங்க. அவள்லாம் சாக மாட்டா. பிடிக்காத மாப்பிள்ளையை கட்டிக்க பிடிக்காம போனாலா, இல்ல மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கூட போனாலான்னு தெரிஞ்சிரும். இப்ப நான் போய் அந்த பைய வீட்டுல இருக்கானான்னு பாத்துட்டு வர்றேன். ஏய் ஏய் நில்லு, நானே போறேன் என்றவாறே கதவை திறக்க மலைக்கோட் அணிந்தபடி எதிரே வந்து கொண்டிருந்தான் மாயக்கண்ணன். கண்ணா, ஹலோ ப்ரோ, மழைய பாத்தீங்களா? கொட்டி தீக்குது, வெளியே போயிடாதீங்க. ரோடு முழுக்க தண்ணி. ஈரம் சொட்ட சொட்ட நின்றவனை தயக்கமாய் பார்த்தான் சிவசங்கர். நீ இப்ப வெளியே போயிட்டா வர? ஆமா ப்ரோ. வழியில எங்கேயாவது துளசிய பாத்தியா? இல்லையே ப்ரோ. இந்த மழையில எங்க அனுப்புனீங்க? மாயக்கண்ணன் அவனை திருப்பி கேட்க சிவசங்கரின் கண்கள் கலங்கின. கண்ணா, துளசிய காணோம்பா. என்ன என்ன சொல்றீங்க ப்ரோ? நேத்து வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. காலையில எழுந்து பார்த்தா துளசிய காணோம். போனையே வச்சுட்டு போயிருக்கா. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயமா இருக்குப்பா. சிவசங்கரின் குரல் தழுதழுக்க கண்ணன் திடுக்கிட்டு போனான். கண்ணனை பார்த்த அபிதாவும் பயந்துதான் போனாள். எங்கே போயிருப்பாள்? ஒரு வேளை அவசரப்பட்டு ஏதேனும் செய்து கொண்டால் தங்கள் மீதல்லவா பழி விழும். ஐயோ, ஒரு வேளை செத்து போயிருப்பாளா? பயத்தில் முகம் வெளிர கண்ணனை நெருங்கினாள் அபிதா. இதோ பாருப்பா, நீ நிஜமாவே அவளை பார்க்கலையா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? காலையில இருந்தே மழை பெய்யுது. நான் வெளியே வரவே இல்லையே. அவளும் வீட்டுக்கு வரலையா? அவங்க அப்படியெல்லாம் ஒரு நாளும் வந்ததில்லையா நீ? என்றதும் மனைவியை எரித்து விடுவது போல பார்த்தான் சிவசங்கர். என் தங்கையை தேடிக்க எனக்கு தெரியும். நீ உள்ள போ அபி. இல்ல இல்லைங்க, நான் வீட்டுல விசாரிச்சாதானே. வாய மூடுறி. எல்லார் வீட்லயும் போய் அவ பேர நாரடிக்க போறியா? உன்னை உள்ள போன்னு சொன்ன. எப்படியோ போங்க, எனக்கு என்ன வந்தது என்றவாறு அபிதா வீட்டிற்குள் சென்று கதவை சாத்திவிட கலங்கிய கண்களோடு கண்ணனின் கைகளை பற்றி கொண்டான் சிவசங்கர். கண்ணா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. கொஞ்சம் என் கூட வரியா? வெளியே போய். ப்ரோ வெயிட் வெயிட், ஒருவேளை மாலதி வீட்டுக்கு போயிருக்கலாம். வாங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வாப்பா, உடனே வா. இருவரும் பரபரப்பாய் ஓடிச் சென்று கதவை தட்ட அனைவரும் குளிருக்கு இதமாய் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு மழையை ரசித்தபடி வரவேற்க கண்ணன் திணறி போனான். தொய்ந்து போன சிவசங்கரை அனைவரும் அமர வைத்து விசாரிக்க கண்களில் நீர் தழும்ப அனைத்தையும் ஒப்புவிக்க தொடங்கினான் சிவசங்கர். கண்ணனோடு அனைவரும் அதை கேட்டு திகைத்து போய் அவசரமாய் யோசித்தான் கண்ணன். எங்கே போயிருப்பாள்? துளசி கோழை அல்ல. ஆனால் எங்கே போனால்? தீவிரமாய் சிந்தித்தவனின் மூளைக்குள் மின்னல் வெட்டியது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.